இல்ல நண்பா. வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்மளே பேசக்கூடாதுண்ணா. இது நான் இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அது 2 பேத்துக்கான பர்சனல். இப்போ அவங்க வந்து இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது அவங்க 2 பேத்துக்கான ஒன்று. அதை தாண்டி ஒருத்தருக்கு தெரிய வரணும் அப்படின்னா கோர்ட்டோடைய டிசிஷன் அதில் இருக்குது. அப்புறம் இவங்க ஃபேமிலி பற்றி தான் பேசணும். இப்போ அவங்க விவாகரத்தை அறிவிச்சா என்ன, அவங்க அடுத்து அவங்க திரும்ப சேர்ந்துட்டு அவங்க மாசமாகி குழந்தை பேச நம்மளுக்கு என்ன? இது சினிமாவில் வந்த சாபம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வசமாக மாட்டினது வந்து ஃபஸ்ட்டு டி தான். நம்ம டி தான் ஃபஸ்ட்டு மாட்டினார். அதுக்கப்புறமேட்டு விவாகரத்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருக்குது. சுஜி லீக்ஸு அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இப்போ நம்ம பெரிய தலைக்கே வச்சுட்டாங்க, தளபதிக்கே வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஆக்ட்ரஸ்க்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமில் ஒரு பொண்ணோட க்ளோஸாக நடித்தாவே வீட்டில் பிரச்சனை வந்துடும். அது மாதிரி தான் இதுவும். அதுவும் வந்து ஒரு பெரிய ஆக்டரு, அவங்க கூட எல்லோரும் க்ளோஸாக நடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் நடிக்கிறது, அது வெறும் நடிப்பாக பார்த்தானா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் போட்டது தப்பு இல்லை. சரி, இது மாதிரி இஷ்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஒன்று போன வருஷம் சொல்லியிருக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிக்கலாம். இப்போ என்ன தான் இப்போ நான் வந்து என் ஒய்ஃபோ சரி, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, அவங்க எனிமையாக பார்த்துருந்தாலோ சரி, இல்லை ஈகோ இருந்தாலும் சரி, ஒரு கெட்டவனே இருந்தாலும் சரி, இந்த டைமில் இவருக்கு போட்டோம்னா ஒரு ஸ்ப்ரெட் ஆகும், நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகும்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆனால் அந்த மேடம் எப்படி நினச்சி வேணும்னே பேர் கெடுக்கணும் இந்த டைமில் போட்டான். அடுத்து ஈவினிங் தான் நடந்ததுன்னு நினச்சேன். ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ் தான் ப்ரோ. அதாவது இப்போ எலெக்ஷன் நெருங்க ஒரு சில விஷயம் எது நடக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்ற போது அவங்க சைட்லேயும் வந்து நிறைய தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து ஒரு நடிகையோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு. ஆனால் இதுக்கு எதுவுமே வந்து ப்ரூஃப் இல்லை, எந்த ஒரு விஷயமும் பண்ணவும் இல்லை. முதல்ல ஹியரிங் வரட்டும், அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்றதை அன்னைக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் வதந்தி தான் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சில நியூஸ் சேனல்லாம் வந்து நைட்டு 12 மணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா 20 கூட இல்லை, அதுக்கு மேலே போயிருக்கும். கிட்டத்தட்ட 50 நியூஸ்க்கு மேலே போட்டிருப்பாங்க. என்ன நியூஸ் இந்த நாட்டில் வந்து நிறையா நடக்குது, அதை பற்றி போடுறதுக்கெலாம் இந்த நியூஸ் சேனலுக்குலாம் பக்கு இல்லை. அதை தவிர்த்து ஒருத்தரை இந்த மாதிரி டாமினேட் பண்ணணும், ஒருத்தன் குடும்பத்தை கலைக்கணும்னு அதை சொல்வதெல்லாம் நம்ம பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் குடும்பத்தோட சோகத்தை வச்சு கும்மி அடித்து அவங்க சேனல் டிஆர்பி ஏற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே. அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அரசியல் உள்குத்து நிறையா இருக்குது தான். இருந்தாலுமே பிஜேபி பற்றி நிறைய இடத்துல அவர் டாமினேட் பண்ணி பேசியிருப்பார். இருந்துமே அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அவருடைய இதென்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவரை பற்றி அவர் டாமினேட் பண்ணியிருந்தாலுமே ஆஸ் அ பொலிட்டீஷியனாக அவர் வந்து எந்த வன்மத்தையும் அவர் வந்து எந்த ஒரு வன்மத்தையும் வெளிக்கொண்டு வராமல் அது அவங்களுடைய பர்சனல்னு சொல்லி முடிச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொலிட்டீஷியன்லேயே ஒரு கரெக்டான பொலிட்டீஷியன், எல்லாத்தையுமே எந்த இடத்துல எப்படி பேசணும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்க ஒருத்தர் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். எல்லாத்தையுமே இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பர்சனலாக பார்த்தா தான் இங்கே எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஏன்னா இவங்க கூட இருக்காங்க, அவங்க கூட இருக்காங்கன்னு நம்ம என்னெல்லாம் ஒரு 80s கிட்ஸ்லாம் வந்து டீ கடையில் உட்காந்து இந்த மாதிரி கிசுலாம் பேசிகிட்டு இருக்கோம். அது இப்போ சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். மீடியாவுக்கும் நல்லா பசி, அவங்களுக்கு வந்து இதை வச்சு தான் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் விஜய் பற்றி பேசினா நல்லா பொழப்பு ஓடுது. அதுவும் முக்கியமாக சாட்டை துறைமுகன்னு ஒருத்தன் இருக்கான், இருக்கிறதுலே மிகப்பெரிய பைத்தியக்காரன் ஒருத்தன். அவன் வந்து இருந்துட்டு அவன் பேச ஆரம்பித்தாவே நமக்கு டென்ஷன் ஆகிடுது. இப்போலாம் சோசியல் மீடியா பக்கம் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக போயிட்டு இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு கூட போட்டுருக்கலாம். ஏன்னா இப்போ அர்ஜென்ட்டாக போடலாம் இல்லை, எதுக்கு இந்த டைமில் போடுங்கிறது தான் விவாதமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ரிலேட்டிவ் அந்த சைடு இன்னொரு கட்சியோட ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க. அது கூட இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்டு 40 நாள் வாழ்ந்தோம். நீ என்ன தான் வந்து கொஞ்சமாவது பாஸ் இருந்திருந்தா நீங்கள் இந்த டைமில் போட்டுருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னுலாம் போடுற ரைட்டு, நீங்கள் அட்லீஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சோட்டி போட்டுக்கலாம். ஆல்ரெடி 2-3 அடி வாங்கி இப்போ 40 பேர் இறந்துருக்காங்க. இது மாதிரி வேணுங்கிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வேணுங்கிறீங்க, வீடு வேணுங்கிறீங்க. அதெல்லாம் இந்த டைமில் அர்ஜென்ட்டாக போடணும். அதுவும் எலெக்ஷன் இருக்குது, 50 நாள் தான் இருக்குது. இந்த டைமில் யாரோ தூண்டுதலில் போகிறீங்கன்னு தெரில. இப்படி போட்டால் அவருக்கு வந்து பாதிப்படையும், நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகும், ஓட்டு வங்கி குறையுன்னு நினச்சி தான் போட்டிருக்கீங்க. ஒருவேளை அவர் அரசியல் வந்து உங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரில. ஏன்னா வேணும்னே டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. 50 நியூஸுமே வந்து பார்த்தோன்னா இவரை என்ன மாதிரி அடித்தா காலி பண்ண முடியுன்றதை வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சு போட்டுட்ருக்குறாங்க. அது இந்த மனுஷனுக்கு வந்து நெகட்டிவ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி வந்து டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நான் இந்த நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் நடத்தி அடுத்த டிவிக்கையில் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எலெக்ஷனுக்கு வந்து என்ன வேலையோ அதுதான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த வேலையை நம்ம அடுத்து கூட பார்த்துக்கலாம் அப்படின்றது தான்.
ஸோ இப்போ அதனால் எலெக்ஷன் இருக்குது, யாரும் வந்து உண்மையான நியூஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வந்து அமைதியாக இருங்க. ஏன்னா அந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றது ஒரு பக்கம் தெரிஞ்சாலும், ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருடைய பர்சனல் நம்ம உள்ளார போகக்கூடாது அப்படின்னு ஒரு சிலோட பர்சனல் இப்போ திடீர்னு நியூஸ் சேனல் ஒருத்தருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவர் நியூஸில் போடுவாரா சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னா அவர் ஆக்டர்னாலும் அவர் சராசரி மனுஷன் தான், அவருடைய லைஃப் அவர் பார்த்துப்பாரு. அதை தாண்டி அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரா, ஏதாவது மக்களுக்கு பாதிக்கிற மாதிரி ஏதாவது படுதா அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம நியூஸ் சேனலில் போடணும். பட் அந்த மாதிரி யாருமே இங்கே பண்ணுறதில்ல. அந்த சில நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது, அதை பேர் சொல்ல விரும்பலை. அதே அந்த திமுக ஆட்சியில் தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவனுக்குமே ஓட்டு போடாமல் வீட்லேயே உட்காந்துலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு கோவம் வந்துடுது. ஒருத்தர் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு உள்ளே வரவரை வந்து நம்ம விஜயகாந்த் என்ன பண்ணாலும் அதை விட மோசமாக பண்ணிட்டுக்கிறாங்க. அதான் ஏன்னா அவரை வந்து வெறும் குடிகாரன் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதில் அவரை வந்து விஜய் வந்து பொம்பளை பொறுக்கி இப்படி சைக்கோ எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சக்கட்டம். அது வந்து நம்ம கேட்குறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சாருக்கு வந்து இது ஒரு ப்ளஸ்ஸாக தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் போடுறதுனால தான் ஒரு ப்ளஸ். நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு போட்டிருந்தீங்களோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா கூட நெகட்டிவ்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் 50 நாள் எலெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் போகிறது வந்து வேணும்னே போகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து சைக்கோ மாதிரி ஒரு கேள் தான் இப்படி மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா இது இப்படி போட்டால் இப்படி நடக்குன்னு தெரியும். அது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம எதிரியாக நினைக்கிற ஒய்ஃப் கூட இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அதேமாரி இதே பிரச்சனை எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. எம்ஜிஆருக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அவங்கள அலையன்ஸ் இது மாதிரிலாம் நடந்து இதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்தார். அதே மாதிரி தான் விஜய் சாருக்கு நடக்குது. அவர் வரக்கூடத்தை பார்த்து இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதெல்லாம் மற்ற கட்சிக்கெலாம் இதெல்லாம் சாதாரணம். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், விஜய் சாருக்கு அடிமேல் அடி வரும். ஏன்னா அவர் எதிர்க்கிறது வந்து 2 கட்சி. அவங்க என்னென்னாலும் பண்ணுவாங்க, இன்னும் கேவலமாக என்னென்னாலும் பண்ணுவாங்க. ஆல்ரெடி விஜயகாந்த் சார்லேயே நம்ம பார்த்தோம், விஜய்க்கு இன்னும் என்னென்னாலும் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து இந்த நெகட்டிவிட்டி கமெண்ட் போடுறது, அதே மாதிரி ஒரு மனைவியை ஏமாத்துறவர் அப்படின்ற மாதிரி இந்த போடுறது, இந்த நியூஸ்லாம் தயவுசெய்து வந்து வந்ததுன்னா அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். எதுவுமே நியூஸ் வந்து உண்மையாக தெரியாமல் அதை வந்து போட்டு ஷேர் பண்ணிவிட்டு அந்த மனுஷனை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிச்சு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப எச்சத்தனம். இந்த மீடியாஸ் வந்து இதெல்லாம் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றதான் உண்மை. எல்லா பெண்கள் ஆதரவு வந்து குறைய நினைக்கிறீங்களா? இல்லை நிச்சயமாக குறையாதுங்கண்ணா. ஒரு விஷயம் என்னங்கன்னா, எல்லாருக்குமே இந்த டிவோர்ஸ் மேட்டர்ன்றது அவங்க குடும்ப பிரச்சனைக்கும் அரசியல் பிரச்சனைக்கும் நிறையா இது இருக்குங்கண்ணா. இப்போ வந்து அவர் குடும்ப பிரச்சனையில் இது ஒரு நெகட்டிவிட்டியாக வந்திருக்கு. ஆனால் அரசியலில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு என்ன நெகட்டிவிட்டி, அவர் கொள்கை ரீதியாக ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்குதுங்களா? இப்போ நேரத்துக்கு வர மாட்டேங்கிறார். ஒன்னே முன்னாடி சொல்லியிருக்கணும், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு கூட சொல்லியிருக்கலாம். ஏன் கரெக்டாக எலெக்ஷன் இருக்கும்போது இந்த இடத்துல அடிக்கிறாங்க, இதில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இதே கேள்வி வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டே முதல்ல வந்துச்சு. இவர் ஒரு நடிகையோட தொடர்பு வச்சு பேசுகிறாங்க அப்படின்றாங்க, இதெல்லாமே ஓகே. ஆனால் இவ்வளோ வருஷம் வந்து இதுக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்தோன்னா ஒரு நடிகை அவர்களோட கல்யாணத்துக்கு தனி விமானத்தோட போனாங்கன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்கலாமே. ஏன்னா இதனால வந்து நாங்கள் சங்கீதா அவர்களை வந்து நாங்கள் குறை சொல்லலை, எதுவும் பண்ணல. நிறைய பேர் இந்த தூண்டுதலின் பேரில் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுவுமே நம்ம நேரில் இருந்து பார்க்க முடியாது, எல்லாமே நம்ம ஊடகங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நம்மளும் எதுவும் தெரியாமல் பேசக்கூடாதுன்றதான் விஜய் தரப்பு சொல்லலை. அவர் எலெக்ஷன் வேலையை பார்ப்பாரு, இதெல்லாம் ஒரு வேலைன்னு பார்த்துட்டு இருப்பாருங்கண்ணா. இது சத்தியமாக இது ரியலாக நடந்திருக்குமா நானே தெரியல. இப்போ எனக்கு என்னோட டவுட் அதுதான். இப்போ சங்கீதா அவர்களே அவங்க வந்து நம்ம ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல, அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே வரல. அப்படின்ற பட்சத்தில் இதுவே ஒரு ரூமராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் பாதிப்பு வராது. சும்மா வந்து நம்ம எல்கேஜி படத்தில் ஒரு விஷயம் வந்து நம்ம ஆஜே பாலாஜி வந்து சொல்லியிருப்பார், என்னது அவங்க லெவலுக்கு நான் போக முடியாது, என் லெவலுக்கு அவங்கள வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதை திமுக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க லெவலுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற லெவலுக்கு விஜய் கொண்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் விச்சுவல் வாரியர்ஸ்னு ஒருத்தர் நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டாக ரொம்ப வருஷமாகவே இருக்காங்க. அவங்கள தாண்டிலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நிறைய மீடியாஸ் வந்து அவர் இப்போ தான் நல்லது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி என்னமோ வந்து பேசிட்டுறாங்க. நான் வந்து சின்ன வயசில் 10வது படிச்சுட்டு இருக்கும்போதே நாங்கள் ஒரு ஹோம் வச்சுருந்தோம். அப்போலேருந்தே அந்த விஜய் ஃபேன்ஸு விஜய் எல்லாருமே நல்லது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் 2012 முன்னாடி அப்போலேருந்தே பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த நல்ல விஷயங்கள்லாம் தெரியாமல் ஒருத்தர் மேலே ஃபேக் அலிகேஷன் வைக்கிறது வந்து இருக்கு. அதெல்லாம் தாண்டி வரணும். நானும் எதிர்பார்த்தேன் இது மாதிரி நடக்கும், எலெக்ஷன் டைம் நடக்குன்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக வந்து அது வெள்ளிக்கிழமை அடிச்சிட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அடிச்சிட்டாங்கன்னா சனி ஞாயிறு கதறிக்கிட்டே இருப்பாங்க, சோசியல் மீடியா ஃபுல்லாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதான் அந்த டைமில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் 2 வயசு சிறுமியை பாலியல் தூண்டல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேஸ் வந்தது. அதை மறைக்கிற மாதிரி அதை பற்றி பேசவே இல்லை. இதுதான் டாப் நியூஸாக போயிடுச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதுதான் நான் பார்க்குறேன்.
நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ தளபதி அவர்களை எல்லா ஒரு நடிகரை வச்சு கிசு எழுதுறாங்க. ஸோ இதனாலையுமே அவங்க வந்து அப்படி ஒரு சந்தேகப்பட்டு அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை சந்தேகங்கிறது இப்போ நீ கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறேன்னா நான் இது மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்கிறது இது குற்றச்சாட்டுங்கள்லாம். அதையே ஓப்பனாக வந்து இப்பயே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ கேஸ் வந்துடுச்சு, அவங்க வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்க. எதுக்குன்னா பேர் கெடுக்கிறதுக்கு. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஓப்பனாக சொல்கிற விஷயம் இல்லை. நீ வந்து கோர்ட்டில் போயிட்டு நீதிபதிகிட்ட சொல்கிறது எல்லாமே இப்பயே சொல்லிட்டாங்க. அப்பயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பழி போடணுங்கிற மாதிரி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை, பேர் கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது சொல்லாமையே கூட இவ்வளோ கேஸ் நடந்துக்குது. இப்போ தனுஷ் கேஸ் நிறைய கேஸ் நடந்துக்குது. அவங்க வந்து நீதிமன்றத்தில் தான் போயிட்டு அங்கே ஏதோ சொல்லி சைலண்ட்டாக முடிச்சுக்குவாங்க. அதாவது நீங்கள் அந்த நேரத்தில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக்கலாகவே கரெக்டாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் எலெக்ஷன் டைமில் கொடுத்து பண்ணும்போது தானே ஒரு உள்குத்து இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக மக்களுக்கே தோணுதில்லை. எல்லா மக்களுமே இதையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வந்து எலெக்ஷன் வர டைமை பார்த்து இவங்க வந்து டைவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போன வாரத்துக்கு தான் வந்து சேலத்தில் வந்து ஒரு நண்பர் இறந்தார். அப்புறம் தொடர்ச்சியாக வேலூரில் வந்து பார்த்தோன்னா பேசினதுக்கு ஒரு சில மீடியாஸ்லாம் வந்து அதை அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதில் புதுசாக இந்த ஒரு விஷயம். ஆனால் தெரியுமில்ல, இப்படி சொன்னால் பேர் கெடுன்னு எனக்கு தெரிஞ்சும் பண்ணுறாங்கன்னா இல்லை, அவங்க சைடு நடந்துருக்கட்டும், நடந்ததாகவே இருந்துக்கிட்டோம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க சைடில் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் வந்து உச்சபட்ச நட்சத்திரம். அதனால் வந்து எத்தனையோ நடிகைகள் கூட நடிச்சிருக்கிறாரு. அப்படின்ற போது ஒரு சில நடிகைகள் கூட வந்து க்ளோஸாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அந்த நடிகையோட உறவு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க அப்படி நினச்சிருக்கலாம். ஒரு ஒய்ஃபாக ஒரு பொசசிவ் வர்றது எல்லாத்துக்கும் சகஜமான ஒரு விஷயம் தான். அதுவாக கூட இந்த விஷயம் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. எலெக்ஷன் டேட் நெருங்க இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்தா இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கீழே தள்ளிடணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட நோக்கமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஒருத்தர் வந்து ஆக்டராக இருந்து உள்ளே வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. ஸோ பவர் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. வந்து மைனஸாக நினைக்கிறீங்களா? டிவிகேக்கு மைனஸ் ஆகணுன்றது தான் இப்படி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து டிவிகே கிடையாது, இருந்தாலுமே டிவிகேக்கு மைனஸ் ஆகணுன்றதை மட்டும்தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே. ஜூலி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜூலி போடுற வீடியோ நானே பார்க்க மாட்டேன் ஃபுல்லாக. விஜய் உட்காந்து பாப்பாரா ஃபஸ்ட்டு. அவங்க வந்து ஜல்லிக்கட்டை பற்றி அவங்க விஜய் சார் நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், என்னை வந்து அடிங்க ஃபஸ்ட்டு அவர் பாப்பாராத. நானே 3 செகண்டுக்கு மேலே அவர் மூஞ்ச பார்க்க முடியலன்னு சொல்லி தள்ளி விட்டு போயிடுறேன். அவர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். இருக்கிற அரசியல் வேலையில் அவர் உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பாரா? எல்லாருமே இப்போ பெரிய கட்சியில் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு விஜய் கூட இருக்கவங்களே யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் கூட இருக்க யாருமே அந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவர் காதுக்கு அந்த வீடியோ போகுமான்னு கூட தெரியாது. அதனால் அவங்க ட்ரெண்டுக்கு வந்து அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ட்ரெண்டுக்காக தான் ஒன்று பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம ட்ரெண்ட் ஆயிடுவோம், நம்மளை பற்றி மீம் போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது தான். அவங்களெலாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது உங்கள் கருத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? எங்கள் கருத்தில் இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அது என்னோட ஒய்ஃபுக்கும் என்னோட பர்சனல். நான் வந்து சமூக வலைதளத்தில் சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. நிறையா பேருக்கு முன்னே அப்படி தான் வந்துட்டுருந்தாங்க ஃபேமுக்காக. அந்த மாதிரி இந்த சொல்வதெல்லாம் உண்மை இந்த சில சேனல்லாம் இருக்குது. அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கும்மி அடித்து என்னோட சேனல் டிஆர்பி ஏற்றுறதுக்கு பேசாமல் வேறு எதாவது பண்ணிட்டு போயிடலாம், வேறு எதாவது ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இல்லை, எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்? அது அவங்களோட பர்சனல். அந்த பர்சனலில் வந்து நோண்டுறதுக்கு வந்து யாருக்குமே உரிமை இல்லை. வந்து போய் அவங்க ஃபேமிலியில் யார் வேணால் பேசிக்கலாம். அவங்க அப்பாவும் எதுவும் சொல்ல எஸ்சி பேசினா அவர் பேசலாம். ஏன்னா அவங்க அப்பான்னு முறையில் பேசலாம், அவங்க அம்மா முறையில் பேசலாம். பட் நாமெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. நான் என்னையும் கொண்டு தான் சொல்கிறேன். நம்மளாம் பேசுறதுக்கு வந்து ரசிகர் வந்து இந்த மாதிரி இந்த சில்லி ரீசன்ஸு இந்த மாதிரிலாம் கேவலமான விஷயங்கள் தான் ஒருத்தர் நல்லது பண்ண வந்தால் அவர் மேலே தூக்கி போடுவாங்க. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு இக்னோர் நெகட்டிவிட்டி தளபதி சொன்ன மாதிரி தான். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நம்ம அடுத்த வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக வந்து 2026 ஒரு மாற்றம் நடக்கும். அவர் ஜெயிக்கிறாரு இல்லை அது அடுத்த விஷயம். பட் ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்துக்கு வந்து வெயிட் பண்ணுவோம். ஹேட்ரஸ் வந்து நீங்கள் உங்கள் பண்ணுறது முடியுமா பண்ணுங்கள். எல்லாத்தையும் அந்த தளபதி ஸ்டைலில் சொல்லணுன்னா இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் ஹேட்ரஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு துளி தீ இருந்தால் போதும் இப்போ இதை பற்ற வைக்கிறதுக்கு. இது பெருசாக ஒரு இதே கிடச்சிக்குது. அவங்களுக்கு சொல்ல வேணும். எல்லா சேனலுக்கும் விருந்து கிடச்சிருக்கு. இது வந்து பேசி எலெக்ஷன்லையுமே இது பேசுவாங்க. இதனால் ஓட் பேங்கிங் அதாவது என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா டிவி பார்க்குறீங்க அப்படியே நம்பிக்குவாங்க. ஒரு வேளை பண்ணியிருப்பாங்களோ, இந்த நடிகர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையாக இருக்குமோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
என்னன்னா இப்போ எலெக்ஷனில் கேட்கும்போது எதிர்கட்சி மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆளுக்கு எதுங்க போகிறீங்கன்னு சொல்லி இங்கே பிரச்சாரம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வச்சு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த டைமில் அந்த தான் வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க என்ன தான் ஒய்ஃப் வந்து இந்த டைமில் கொடுத்துருக்கூடாது. விஜய் சார் வந்து பர்சனல். அது வந்து அவங்க இப்போ எம்ஜிஆர் இல்லாததா இல்லை இப்போ கருணாநிதி சார் இல்லாத எல்லாருமே வந்து பர்சனலில் கமல் சார் முதல் கொண்டு எல்லாருக்குமே பர்சனல் வேறு. அது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். பர்சனலாக விட்டுறணும். ரசிகர்கள் இருக்காங்களா, நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்களா, அதை தான் பார்க்கணும். இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். தொடர்ச்சி நெருக்கடிக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து அவருக்கு ப்ளஸ் தான் ஆகுங்களா? அவர் வந்து இதை தலையில் வச்சுக்கானா, இதை விட்டுட்டு ரிலீஃப் நம்ம உங்களை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்கள நகர்த்து போங்க. இதை வந்து ஒரு பொட்டை எடுத்துக்காதீங்க. அது இந்த பொண்ணு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எங்களை கணக்கு முடிச்சு விட்டு கழட்டி விட்டு போயிருங்க. அப்படியாப்பட்ட ஒய்ஃப் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஒய்ஃப் இல்லை, இதை உங்களுக்கு உண்மையான ஒய்ஃபாக நினச்சி தான் இந்த டைமில் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ பழியாக நினச்சிட்டாங்க, நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போங்க, டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஆள் கூட நீங்கள் இக்னோர் பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, அது பெரிய விஷயந்தான். இக்னோர் பண்ணிட்டு போங்க. அது ஒரு எதிர்கட்சி, அதாவது நம்மளை எதிர்கட்சியோட இது கூடவே இருந்து குழி தோன்ற மாதிரி. இது வந்து நம்பிக்கை துரோகம். அது பண்ணிட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உண்மையான நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிக் பாஸ் ஜூலி அவர்கள், அதாவது நம்ம நடிப்பு அரக்கி அதாவது வயிற்று வலி பாப்பா, அவங்கள ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்னு அவர் பேசுனதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறோம். நீங்கள் 2017 அப்போது வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும்போது நீங்கள் எதனால் ஃபேம் ஆனீங்க ஃபஸ்ட்டு? இல்லை நீங்கள் ஜல்லிக்கட்டுக்காக எத்தனை இதில் நின்னீங்க? போலீஸ் தடியடியில் கூட நீங்கள் யாருமே இல்லையே. நீங்களாம் வந்து எப்படி இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு வந்து இவ்வளோ தைரியமாக வந்து குரல் கொடுக்குறீங்க? அது வந்து விஜய் அண்ணாவை எதிர்த்து வந்து கேட்குறீங்க. 5 இருக்கட்டும், 50 இருக்கட்டும் அப்படின்றதெல்லாம் இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியலங்க. அதாவது இவங்க வந்து சசிகலா வச்சு ஃபேம் ஆனவங்க தான் வந்து ஜூலி அவர்கள். அவங்கள வந்து ஆபாசமாக திட்டி, ஆபாச பேச்சிலால தான் வந்து இன்றைக்கி பிக் பாஸ்குள்ளே வந்து ட்ரெண்டாகி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி ஒரு நடிப்பரக்கன் வந்து நான் தான் இந்த தமிழ்நாட்டின் நடிப்பரக்கன் சொல்லிட்டு இருந்தாரோ, இவங்கெல்லாம் வந்து 2017 அந்த மாதிரி ஆரம்பித்து வந்தவங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இது தளபதி வந்து திருப்பி வீடியோ போடணுமா? இதில் வந்து தளபதி அவர்கள் மாதிரி செஞ்சு காட்டுறாங்களாமா. அதுலேயும் நல்லா ட்ரோல் கண்டென்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் கிங் ஆச்சுங்களே. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா பிக் பாஸில் பண்ணது எல்லாமே ரீக்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதனால் பிக் பாஸ் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எப்படி என்ன பெரிய நடிப்பு அரக்கி அப்படின்றதெல்லாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை தவிருங்க. 2026 எதுவாக இருந்தாலும் மாற்றம் கிடைக்கட்டும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.